எவ்வளவு செலவு? எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. உங்க கணவர், ஐம் சாரி, எங்க அப்பாவோட முதல் சம்சாரம் பிள்ளைங்க இவர் ஏமாத்திட்டாங்க. அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருவி நீங்க பார்க்கவே முடியாது. முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது ஒளி இருக்கா பாரு. இருக்கு, ரெண்டுக்கு சேர்த்து. யாருமானே? அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு இது? ஆட்டுக்கு நம்ம தொடர்பு ஒண்ணும் இல்லையே. வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ₹1 கூட. தெரியும். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கரெக்ட் உத்தியோகம். ஒரு 5 மணி வாப்போம். நான் தொழில் சம்பந்தமா எப்ப போய் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ட்ரை பண்ணுங்க. லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரத்திலையும் அடிச்சு விழும் போது எங்க அம்மாவுக்கும் சித்தார் மீது ரொம்ப பக்தி உண்டு. நான் சொன்னேன், வீட்டோட அழகே போயிடுச்சு. இப்போ வேலைக்காரி மாதிரியே இல்லையே. ஒரு கரிமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டியை மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துருவான். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவ்வளவு ஒருத்தர் வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ? அதை விட இது நல்லா இருக்கு. சரி, நீ ட்ரை பண்ணு. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல அப்புறம் தர. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா? இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. உன்னை விட பெட்டரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்ன மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன்.